இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஒவ்வொரு வாழ்த்தி இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனைக்காக உங்களை வழங்க இருக்கின்றேன். 2026 ஆண்டுடைய நெந்து காலம் துவங்கி இந்த நாளை நாம் துவங்கிட்டோம். அதிகாலையான சமூகத்திலே கூடி வர எங்களுக்கு அந்த திருவிகளுக்காக நன்றி. இப்பொழுதும் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நெந்து காலத்தில் வரும்பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அந்த காலத்துக்கு துவங்க வருவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்துடைய சிறப்பான தன்மைகள், சிறப்பான காரியங்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போதால் அதனுடைய கருத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு துவக்கமாக, ஒரு இன்ட்ரடக்ஷனாக, துவக்கத்தின் முன்னுரையாக நாம் பார்க்கும்போதால் நெந்து காலம் ஏன், என்ன அது அறிகுறி, என்னத்துக்காக நம்ம கொண்டாடுறோம், ஏன் இந்த சிறப்பான இந்த கால பண்டிகையாக கொண்டாடுறோமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறோமா, இல்லை வழக்கத்தோடு இருக்கிற ஒரு சாம்பல் புதன்கிழமை. ஏன் அதுக்கு பேர், ஏன் சாம்பல் புதன்கிழமை? சாம்பல் என்ன அடையாளம்? யாரெல்லாம் சாம்பல் உட்காருவாங்க? ராஜா உட்காந்துருக்காரு. எதுக்காக உட்கார்ந்தாரு? ஃபஸ்ட்டு என்ன, தன்னுடைய உள்ளத்தில் குற்ற உணர்வு, மன திரும்புதலின் அடையாளம். ஓகேவா? சாம்பல் உட்காம தன்னையே தாழ்த்துது, தன்னையே ஒப்புப்படுத்துது, தான் இல்லை தன்னுடைய வாழ்க்கையில். ராஜா கூட உட்காந்து சொல்லுங்க, ஏன் உட்காந்த ராஜா? அவர் அரண்மனையில் அதில் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கோம், ஏன் அவர் வந்து இறங்கிட்டாரு? இந்த சாம்பாரில் உட்கார்ற அடையாளம் வந்து துக்கம், தன்னுடைய மன வருத்தம், மன திரும்புதல், தன்னுடைய அர்ப்பணிப்பு, வெறுமையாக்கப்படுறது, தரமட்டமாக தன்னை தாழ்த்து. ரைட்டா? அது வந்து நம்ம அடையாளமாக இருக்கிறத பார்க்கணும் சாம்பல். ஓகே, புதன்கிழமை என்ன? ஏன் அப்படியே திருச்சபையிலேயே சொல்லுங்க, என்ன வருஷம் நம்ம செய்யறோம் இல்லையா? இந்த 40 நாட்கள் இருக்கு இந்த காலத்தில். ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து 46, 6 ஞாயிற்றுக்கிழமை கூட. ஸோ அதனால் 46. ஏன் இதை நம்ம ஞாபகப்படுத்துறது? என்ன நடந்துச்சு இந்த காலத்தில், எதுக்காக இது சொல்லணும்? என்னம்மா நம்மளை பற்றியாது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிச்சார். ஸோ உபவாச ஜெப நாள் இன்றைக்கு, உபவாச ஜெப நாள். ரைட்டா? இந்த ஜெப நாள் ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு, இந்த உலக பயணத்துடைய ஊழியத்திற்கு 3.5 வருஷம் அவர் பணியை புரியணும்னா அவரே தன்னை தாழ்த்ததை பார்க்கணும். பசியோட 40 நாள் இரவு பகல எங்கே இருந்தாரு? வனாந்திரத்தில். நம்மளாம் வனாந்திரத்தில் இருக்க வேண்டியது. இங்கே வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக வசனம் கேட்டுருக்க வருஷமா இல்லையா? ஆண்டவரோடு இடைப்படுகிற ஒரு நேரம். பொதுவாக இயற்கை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு 3 குறிப்புகளை அவங்க மத்தியில் வைக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக கடவுளே தான் உபவாசித்து ஜெபிச்சு தான் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மாத்திரமில்லை, உலகத்துக்குள்ளாய் வந்து தன்னுடைய 3.5 வருஷம் ஊழியம் செய்யறதுக்கு அவர் 40 நாள் உபவாசம். அப்போ நம்மளாம் வாழணும்னா 3 வருஷம் வாங்கினா எத்தனை நாள் உபவாசிக்கணும்? ரைட், ஓகே. அதனால் உபவாசத்தை ஜெபிக்கிற ஒரு காலம். நிறைய ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம்லாம் ஆண்டு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரம், ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற நேரம், ஆண்டுடைய முகத்தை அந்த தேடி ஆண்டுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக்கி இருக்கிற காலம். சரி, இந்த லெந்து காலத்தில் என்னென்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ஒரு 3 குறிப்புகள். ஒரு புதிய காலம், புதிய துவக்கத்துக்கு காலம். இட்ஸ் சீசன் ஆஃப் நியூ பிகினிங்ஸ், புதிய துவக்கம். இயற்கை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? இயற்கையில் இருக்க மரம்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து போகுது. ஏன்? அது என்ன காலம்? இது காலம், ஒரு மாறி காலம் இல்லையா? ஸ்ப்ரிங் சீசன். அப்போ தண்ணியே மாய்த்துப்படுது. தனக்குள்ளே இருக்கிற எல்லா பெருமை, தன்னுடைய பூக்களும் மரங்களில் இருக்கிற இலைகளும் ஒரு குச்சி பார்த்து தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அதில் வந்து ஒரு புதிய துளிர், ஒரு புது உயிர், புது துளிர். ஸோ அது புதிய தூக்கத்தின் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கலாம். அது என்ன செய்யுது? தண்ணியெல்லாம் விலைக்கு விடுது. நம்ம இதை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பறவை பற்றி. பறக்கிற பறவை என்ன பண்ணோம்? தன்னுடைய ஒரு வயசு 40 வயசு ஆயிடுச்சு என்ன பண்ணணும்னா மீதி அதுக்கு ஒரு 70 வயசுக்கு ஆகும். ரைட்டு? அது வாழ வேண்டிய வயசு.
ஆனால் தன் என்ன செய்யுமா, அந்த மலைக்கு மேலே போயிட்டு தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சிறகாக அதையே பிடிச்சிருமா. முதல்ல வந்து பிச்சு எடுத்துருமா. ஒவ்வொரு சிறகாக பிச்சு எடுத்து ஒரு புது சிறகு வர்றதுக்காக காத்து 150 நாள் ஏதோ ஒரு நாள் கிடக்குது. அந்த நாள் காத்திருந்து அந்த சிறகு திருப்பி புதுசாக வந்துடணும். ஏன்னா அதனுடைய சிறகு 40 வருஷம் அது ஓடினது. அந்த சிறகுலாம் ரொம்ப பலவீனமாக தோய்ந்து போனதாக இருக்கும், பறக்கவே முடியாத நிலை. ஓகே, அது மாத்திரம் இல்லை, கடைசியாக தடைய மூக்கு அதெல்லாம் செய்ய இடித்து, அந்த கல்லை இடித்து அந்த மூக்கையை எடுத்துடும். சரியா, அந்த வாயை உடச்சி எடுத்துடணும். அது பிறகு அது புதிய வாய் அதுக்கு வரும். அது வரைக்கும் காத்துறது. அதுக்கப்புறம் தான் அது சாப்பிடும். பார்த்து எத்தனை நாள் அது பசியாக இருக்கும். அது சாப்பிடவும் முடியாது, போய் எங்கேயும் தேடவிட முடியாது. ஸோ அப்படியான ஒரு நிலை. ஸோ ஒரு பறவைக்கே அந்த ஒரு குணத்தை ஆண்டு கொடுத்துருப்போது நம்ம எவ்வளோ செய்ய வேண்டும். நம்முடைய எத்தனை காரியம் நம்ம சுமந்துட்டே இருக்கோம் இல்லையா? எத்தனை காரியத்தை நம்ம சுமந்துட்டே இருக்கோம், சுமக்காமல் இருக்கிறதே கிடையாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு குப்பையை கலையை தூக்கி போட்டுருவோம். கரெக்டாக? தேவையில்லாத சுமை. நீங்கள் தான் ஒரு முழத்து கூட்ட முடியுமா இல்லையா? கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது இல்லையா? அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது நிறைய நேரம் அவங்க சொன்ன காரியங்கள், இவங்க பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் சுமந்துட்டே இருக்கும். சுமந்துட்டே இருக்கும் இல்லையா? சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேசப்பட்டு கொடுத்து ஆண்டவர் பார்த்துப்பார். அந்த உறுதியான நம்பிக்கை தான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுக்க வருகிறார். ஸோ இன்றைக்கு ஒரு புதிய துவக்கம், உபவாசிக்கிற ஒரு நேரம். உபவாசிக்க ஏன் செய்யணும்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதாவது குறைவுகள், கசப்புகள், டாக்ஸிக்னா பாய்சன் இல்லையா? காதுக்கு என்ன வருது பாய்சன் தமிழில்? விஷமான காரியத்தில் இருக்கிறவங்க நம்ம நிறைய காரியம் வச்சுக்கல. விஷம் அது எல்லாத்தையும் கழிச்சு போடுற ஒரு நேரம். நல்ல ஒரு கஷாயெல்லாம் போச்சு குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற கொழுப்பு, உடம்புல இருக்கிற கழிவு எல்லாத்தையும் எடுத்து போயிடும். அதனால் நல்ல தண்ணியை குடிச்சு இந்த நாளில் நிறையா உபவாசத்தை ஜெயிச்சா இன்னும் நம்ம பாடி வந்து புதுப்பிக்கப்படும், புது பலன் கொடுக்கும். இல்லை உபவாசிக்க வேண்டும். நிறைய உபவாசத்தை பற்றி பயன்பட இருக்குது. 3 நாள் உபவாசம், 7 நாள், 21, 40 நாள் எல்லாருக்கும் தெரியுமா? எஸ்ரா ஃபாஸ்ட். எஸ்ராவுடைய எத்தனை அது உபவாசித்தார் தெரியுமா? ஓகே, எஸ்தர் எத்தனை நாள்? ஓகே, நெஹெமியா எல்லாம் போய் தேடுங்க, நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். எலியா 40. சரி, தானியல் இதெல்லாம் இருக்கு. சீஷருங்க, யோவான் சாலகன், ஏசான் பற்றி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? நம்ம போய் வீட்டில் போய் பார்க்கணும். உங்களுக்கு அந்த வேலை சரி. அப்போ மன திரும்புதலின் 2 காலம், மன்னிப்பின் 2. யாராவது மன்னிக்காமல் இருக்கீங்க? யாராவது மன்னிக்காமல் இருப்பீங்க? அவங்களை உபத்திரப்படுத்துறவங்களை, கஷ்டப்படுத்துறவங்களை, வேதனைப்படுத்துறவங்களை, கேவலம் பேசுறவங்க, அவங்கள அப்படியே அடிச்சு நொறுக்கி இல்லாமல் இருக்கோம் இல்லையா? அப்படி எல்லாரையும் மன்னிச்சிடலாமா? மன்னிக்கிற காலம். அது மன்னிக்கிற காலம். யாராவது உங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ, இது ஐக்கியப்படுகிற நேரம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற, உங்களை புதுப்பிக்கிற நேரம். ஐ கால் டு ரெனியூ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுப்பிக்க காலமாக இருக்கிறாங்க. என்னென்ன காலம்? நம்ம ஒரு அழைப்பு இருக்கிறார் நம்ம ஆண்டவர். அந்த அழைப்பை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். we have to renew our calling. நம்முடைய வாழ்க்கை ஆண்டு நம்ம அர்ப்பணிக்க சொல்லியிருக்காரு. எத்தனை காரியங்களுக்காக நம்ம அர்ப்பணிச்சு. இட்ஸ் a time of commitment, renewing of our commitment. ஆண்டவரோடு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போயிட்டு வந்த எத்தனை காரியம் செய்யாமல் போயிட்டோம், அது எல்லாத்தையும் மீண்டுமாக ஒரு புதுப்பிக்கிற காலம். அதனால் அதை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு. உறவுகள், நிறைய பேரோடு நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே, உங்கள் ஃபோன் எடுத்து அவளோட நீங்கள் பேசணும். அவளை மன்னிச்சிட்டீங்க, அவளோட நீங்கள் உறவு கொள்ளணும். அந்த உறவுகளை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஸோ இட்ஸ் அ டைம் ஆஃப் ரீபில்டிங். நம்ம மீண்டுமாய் கட்டுகிற காலம். நம்ம வாழ்க்கை என்னென்ன உடஞ்சி போயிருக்கோம், இந்த உடஞ்சி போனதை நம்ம ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? பழுது பார்க்க வேண்டிய நேரம். அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அதை மீட்டெடுக்கிற நேரம். இட்ஸ் டைம் ஆஃப் ரீபில்டிங், ரிப்பேரிங் அண்ட் ரெஸ்டோரிங். இதை மீட்டுக் கொள்கிற ஒரு காலத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார். அதனால இன்றைய வருஷத்தில் கூட நமக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தெய்வீக இணைப்பு, பரலோகம் பூலோகம் இணைக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். 1 மாதம் முடிஞ்சிச்சு, 2 மாதம் துவங்கி இப்போ நம்ம எத்தனை நாளாக இருக்கிறோம்? 18ஆவது நாள். இந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கிங்களா? பரலோகம் பூலோகம் நம்ம இணைக்கின்ற ஒருவராக இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கு? ஆனால் இணைச்சிட்டு இருக்கோமா? டெய்லி ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த பரலோகமே நீங்கள் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? நீங்கள் அதை செய்ய வேண்டும். உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வீக உடன்படிக்கையின் காலம். இட்ஸ் a reflection of the divine covenant. என்னென்ன
காரியங்களை ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது. அதோடு தெய்வீக ஐக்கியம், டிவைன் கம்யூனியன், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் என்ன நடந்துட்டு தெரியுங்களா? ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துட்டே இருக்கு. நமக்கு இது தெரியுதோ தெரியலையோ, ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி நான் மாஸ்டர்ஸுடைய ரிட்ரீட் நடந்துச்சு. நம்ம இதுக்கு லெந்து காலத்துக்காக ரிட்ரீட் நடக்கும்போது சென்னை திருமணத்தின் பேராயர் வந்து எங்களுக்கு ரிட்ரீட் நடத்தினாங்க. ஸோ அவங்க நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் இப்போ செப்டம்பர் மாதம் தான் அவர் அதாவது பேராயராக அவர் கொடுக்கப்பட்ட பணி அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உலகமேங்க ஒரு ஸ்பெஷலாக இந்தியா முழுசும் அநேக பேர் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தின துன்பப்படுத்தினாங்க இல்லையா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க 5000 பேர் இணைஞ்சு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தங்க திருமணத்தில். நம்மளாம் சைலண்டாக இருந்தோம் இல்லையா? நம்ம வந்து ஜெயிச்சோம். அங்கே என்ன செயல்பட்டாங்க? இணைஞ்சு வந்தாங்க. இணைஞ்சு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது ஒரு மாநாடாக நடந்தது. உலகம் எங்கும் அது சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக போயிடுச்சு. ஸோ எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு எழுப்புதலின் அடையாளத்தை காண்பிக்கணும். இப்போ வந்து சால்வேஷன் ரன் என்றது மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடக்கப்படுது. அதை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. அதை பற்றி சொன்னது காரணம் என்னன்னா, அங்கே வந்து எல்லா ஜனங்களும், அது ரோம கத்தோலிக்க ஜனங்களோ இல்லை சபைகளோ இல்லை ஆயர்களோ பேராயர்களோ லுத்ரன் சபை பாப்டிஸ்ட் சபை நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம போன வருஷமே ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு இந்த செய்தி. இதுக்குள்ள நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம்னா எல்லா சபைகளும் இணையணும், எல்லா ஊழியர்களும் இணையணும். அந்த ஆண்டுடைய இணைப்பில் தான் ஆண்டுடைய எழுப்புதல் வரும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் நாமளும் அதில் கோரியா இருக்கிறோம். யாராவது ஜெபத்தில் கலந்து கொள்கிறீங்களோ, யாராவது கலந்து கொள்ளாமல் இருக்கீங்க, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியதுடைய கடமை. உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தவங்க, வேலைக்கு ஓடி இருக்கிறவங்க, எதெல்லாம் பண்ணுங்க, இந்த ஜெப நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய தலைமையில் விழுந்த கடமை. நீங்கள் ஜெபிக்கிறன்னு ஆண்டுடைய ஆசனத்தை நீங்கள் இழந்து போயிருவீங்க. நம்ம சபை அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம சபை அநேக சபைகள் மத்தியில் விசேஷமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். அதனால் இன்றைக்கு அந்த இணைப்பில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடலாமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை நீக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போது என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமான காரியங்கள் என்னன்னா, பெரிய ஐக்கியங்கள். ஆதியிலே நம்ம வாசிக்கப்பட்ட வேறு பகுதியில ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரு? வானத்தையும் அதான் முதல் இணைப்பு. That was the first divine connection. தெய்வீக இணைப்பு. வானமும் பூமியும் இணைந்த ஒரு காலம் ஆண்டுடைய படைப்பில் தோன்றுறதை பார்க்கணும். அங்கே இணைக்கப்பட்ட ஒரு காலம். ஆண்டு வானத்தையும் படித்தாரு, பூமியும் படித்தாரு. வானத்தை தான் முதல் படித்தாரா. ஸோ தட் அந்த வானம் பூமி வந்து படைக்கும்போது வானம் சிரிச்சிச்சான். சரியா? அதான் ஆண்டுடைய இணைப்பை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இணைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருடைய கட்டப்பட்ட ஒரு நிலை. ஆண்டவர் சொன்னால் அது நடந்து பெற்று. ஸோ ஆண்டுடைய முதல் வசனத்துக்கும் அந்த 2ஆம் வசனத்துக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. பூமியானது ஒழுங்கி எப்படி ஆகிடும்? அவர் இப்போ தான் படித்தார். படித்தோடனே எப்படி ஒழுங்குமே ஆகிடும்? அது அந்த காலம் வந்து ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான காலம் பிரிவுதே அது.
அதான் 2 வசனம் தான் வாசிச்சோம். There's a big gap between the first verse and the second verse. ஏன்னா ஆண்டவர் படைக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைச்சாங்க. அது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும், எவ்வளோ சிறப்பாக இருந்து எல்லாம் ஆரம்பிச்சாங்க. பட்டணங்கள் ஆரம்பிச்சாங்க, அது எல்லாம் அழகாக இருந்துச்சு. ஆண்டுடைய பார்வையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சாங்க. அந்த படைக்கும் பொழுது தேவ தூதர்களை படித்தாங்க, மனுஷர்களை படித்தாங்க. இங்கே எழுதியில்லை, உங்களோட படிச்சிருக்கோம் தெரியாது. மிக அருமையான பட்டணங்களாக இருந்தாலும் யார் கட்டணும்? ஆண்டவர் கட்ட மாட்டாங்க, ஜனங்கள் தான் கட்டணும். அது அதனுடைய வசதிலாம் இருக்கு வேதத்தில், நமக்கு தெரியும். அது படிச்சிருக்கீங்களா எப்போனா? ஓகே. ஆண்டவருடைய பார்வையில் அந்த வானம் பூமியை இணைக்கப்படுகிற ஒரு காலத்தில் அது எப்படி இருந்துச்சுன்னா, அது முழுசாக இட் வாஸ் பர்ஃபெக்ட், முழுமையாக இருந்துச்சான். அது தங்கும் இடமாக இருந்துச்சா. இட் வாஸ் ஹேபிச்சுவல், அந்த தங்கும் ஒரு இடமாக இருந்துச்சா, ஜனங்க தங்குற ஒரு இடமாக இருந்துச்சான். அதனால் அதில் அந்த தலைமுறையின் ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஜனங்க நன்றியமாக இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கட்டினவர், ஹீ பில்ட் இட், அவர் உருவாக்கினவர், சொல்லி அதை செய்தது குறித்து பார்ப்போம். அந்த தேவ தூதர்களும் ஆண்டவர் படைச்சதை பார்ப்போம் இல்லைங்களா. அது வந்து முதல் சொல்றேன், அந்த குறிப்பை அப்படியே ஓய்வு பண்ணிக்கிட்டே நான் திருப்பி அந்த கூட வரேன். ரெண்டாவதாக எங்கே இணைப்பு வானம் பூமி இணைஞ்ச ஒரு காலம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய காலத்தில் முன்னாடிச்சு ஆண்டு சொன்னாரு, நான் இந்த ஜனங்களை ஏன் படைச்சதும் தெரியல, இவ்வளோ பத்திரம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, இவ்வளோ சகிக்க முடியாத பாவங்கள், கொடூரமான பாவத்தில் எழுதியிருக்காங்க, இவங்களை ஏன் படைச்சதுன்னு வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். அதனால் அழிவை நான் கொண்டு வரப்பேன், முழு பூமியை அழிச்சிருப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த தீர்மானத்தில் அவர் வருவதை பார்த்தோம். ஒரு பேழையை ஏற்படுத்தி சொல்கிறார். எத்தனை வருஷம் கட்டினாரு? எத்தனை வருஷம்? 150 வருஷம் பேழையை கட்டிட்டே என்ன சொல்றாரு, ஆண்டவர் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்புறாரு. இந்த பூமி எல்லாம் அழிய போகுது. எல்லாரும் கேரி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. 150 வருஷம் கிழவு வேற வேலை இல்லை, சும்மா பையன்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. 150 வருஷம் சொன்ன செய்தி யாரும் கேட்டுப்பாங்க. அவங்க 150 வயசு முடிச்சுட்டு திருப்பி செத்துக்குள்ள போயிட்டுப்பாங்க இல்லைங்களா. அந்த சொல்லப்பட்ட அந்த செய்தி நிலையுள்ளதாக இருந்துச்சு. ஆண்டவர் பேழை இருந்தாரு, வெள்ளம் வந்துச்சு. எவ்வளோ பேர் பார்த்துட்டு காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரம். நோவோடைய குடும்பம் மாத்திரம். ஐயோ ஐயா ஐயா கத்துங்களா ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஜனமும் அழிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஆண்டுடைய இணைப்பு, ஆண்டுடைய வானத்தை பூமி இணைச்சு அங்கே மழை வந்து மேலே இருந்து வந்துதான், தண்ணீர் மேலே இருந்தும் கீழே இருந்தும் பூமியிலிருந்தும் மேலே இருந்தும் எல்லா பக்கமும் தண்ணீர் நிரம்பிடுச்சு. ஓகே, அது ஒரு இணைப்பு. மூன்றாவதாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் எங்க இருந்தாங்க அடிமைத்தனத்தில், ஆண்டவர் அங்கேயும் வந்துருந்தாங்க, அவங்கள்ட்ட வராது. அவர் இறங்கி வருகிறார். தன்னுடைய ஜனங்க கதறாங்க, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அவங்கள விடுவிக்கும்படியாக இருந்ததை பார்த்தோம். அங்கேயும் ஆண்டவருடைய தெய்வீக இணைப்பை பற்றி பார்ப்போம். அவங்களை விடுவிச்சு தங்களை நடத்தினதை குறித்து பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஆண்டுடைய திட்டம் நிறைவேறப்படுவதை பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்து அவளை வழி நடத்தின வீரன். அடுத்ததான ஒரு இணைப்பு என்ன, எப்போ ஆண்டு திருப்பி வருவதை பார்த்தீங்கன்னா, அந்த காலம் எல்லாம் முடிச்சு அநேக பேர் அவருடைய ஊழியர்களை செய்து கொண்டே இருந்தாங்க. இந்த உலகத்தில் பாவம் விழுந்து போனால் மனுஷன் அவன் விழுந்து போனால் அப்படியே விட்டுற முடியாது, அவனுக்கு ரட்சகர் வேணும். ஸோ அதுக்காக எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப, தன்னுடைய பரலோகத்தை இருக்கிற தேவன் பூலோகத்துக்கு வருந்ததை பார்த்தோம். அது அடுத்ததான ஒரு இணைப்பு. ஆண்டவராக இயேசு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக சாதாரண 120 பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வந்துச்சதை பார்த்தோம். மீண்டுமாக அடுத்த முறை எப்போ வர்றாரு? ஒரு கெஸ்ட் சொல்லுங்க, வானவ பூமி எப்போ எழுந்துச்சு? அடுத்ததான் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தார் எப்போ? கேக்குதாங்க? புரியுதுங்களா? கேக்குதாங்க பேசுறது? பெந்தேகோஸ்தே நாள் அங்க பரலோகம் இணைக்கப்பட்டுச்சு. பரலோகத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேல இறங்கிச்சு, புதுப்பிக்கப்பட்டாங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. உலகம் எங்கும் போய் சாட்சியாக இன்னைக்கு சாட்சியா இருக்கிற காரணம் சோமான ஊருக்கு நம்ம தேசத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு நம்ம தான் உட்காந்து பார்த்துருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு ஏசாமியுடைய 2026 வருஷமா இந்த பூமியில இயேசுவை அறிந்த ஒரு ஜனக்கூட்டம்.
நம்முடைய முற்பிதாக்கள், தாய்மார், தந்தைமார் எல்லாரும் சொன்ன அந்த செய்தியை இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வரப்போகிறார், மீண்டுமாய் வரப்போகிறார். எப்போ அவர் திரும்பி வரும்பொழுது உலகத்தையே அசைக்கின்ற நியாயாதிபதியாக வந்தார். ரட்சகராய் வந்ததில்லை, இப்போ நியாயாதிபதியாக வரதுனால நம்ம தன்னுடைய சபையாகிய தன்னுடைய மனவாட்டியை கொண்டு செல்ல போகிறார். அதை யாரால் அவரோட போகிறோம்? அவரோடு இணைந்தால் ஒழிய, இந்த தெய்வீக இணைப்பில் இருந்தால் ஒழிய போக முடியாது. அந்த அதற்காக உள்ள எல்லோரையும் அழைக்கின்ற ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 45 ஏசியா 45 அதிகாரம் 18 வசனம் வேகமாக வாசிக்கிறேன். ஏசியா 45:18. இந்த பூமி எப்படி படைச்சாருன்னா, வானத்தையும் படைச்சிட்டு நாமே ஆண்டவர் சொல்றாரு. அதான் அறிக்கை செய்து கொள்றாரு அவரை பற்றி. அதை மிக அழகா படைச்சார். இந்த பூமியை அழகா படைச்சதா, அது அதனுடைய அஸ்திபாரத்தை அதை தான் போட்டார். அவர் தான் அது தோங்கினவர். ஆனா இது எப்படியா படிச்சாரு? அது காலியா இருக்கணும் படிச்சாரா? வெறுமையா இருக்கணும் படிச்சாரா? இல்லைல்ல, அது நிறைவா இருக்கணும் தான் படிச்சார். படிச்ச முதல் படைப்பு அது தங்குபடியாக, ஜன தங்குபடியாக மாற்றினார். அப்புறம் ஆண்டவர் சொல்ற, நானே தெய்வம், என்னை தவிர வேற யாருமே இல்லை என்பதையும் அறிக்கை செய்வது பார்த்தா ஒரு முழுமையான சத்தியம். ஆதியிலே தேவன், அந்த வார்த்தை ஆதியிலே என்ற வார்த்தைக்கு அதுக்கு தேதியே கிடையாது. அது கடந்த காலத்துடைய தேதி இல்லாத ஒரு காலம், கடந்த காலம். இட்ஸ் a dateless past. தேவன், கடவுள், அதாவது தேவன் என்ற வார்த்தைக்கு எலோகிம், எலோகிம்னா பண்பையில சொல்லப்படுகிறது. ஐயம்னா அது பண்பையில சொல்லப்படுது. அப்படின்னா திரியேக தேவன் அவங்க படைச்சதை குறித்து நம்ம பார்க்கிறோம். திரியேக தேவன் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை இதை பார்க்கும்போது பாரா என்ற எபிரேய வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்னன்னா டு பிரிங் இன்டு பீயிங், அதை நிலைக்குள்ளாக கொண்டு வருகிறது. அது மாத்திரமே வானத்தை படைச்சார். இந்த வானத்தை படைத்த வானங்களை படைத்தார்கள். வானத்தை இல்லை, இங்கிருந்து வானத்தை தான் இருக்கிறப்பா. ஆனால் ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ் சொல்லப்படுது. அப்போ அங்கே 3 பரலோகம் இருக்கு, தெரியுமா? சரி, இப்போ நான் அதெல்லாம் சொல்ல பூமியும் படித்தேன். ஸோ படைப்பை பார்க்கும்போது ஆண்டவர் படித்த ஒரு காரியம். இப்போ யோக கிட்ட நம்ம யோக புத்தகம் வாசகம் தான் ஞாபகம் இருக்கா? 38 அதிகாரம் 4 வசனம் எடுங்க. 38:4 வாசிங்க. யோபு 38:4. அப்படி தொடர்ந்து 7 வருஷம் வச்சுட்டீங்கன்னா, நான் சந்திரத்திலிருந்து நட்சத்திரத்தை படித்தேன், அப்படி எல்லாம் வருது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் நீ எங்கே இருந்த? ஏன்னா யோபு நிறைய உபத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல ஆண்டு ஏன் உபத்திரம் பண்ணுறாரு? ஆனால் ஆண்டு கேட்குற கேள்வி, நான் இதெல்லாம் படித்தேன், நீ எங்கே இருந்த? நான் இதெல்லாம் செய்துட்டு நீ எங்கே இருந்த? நீ என்ன செய்த என்று கேள்வியாக மாற்றி விட்டார். அந்த துக்கத்தை கேள்வியாக மாற்றி தரையே சந்தித்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் படைச்சனுடைய படைப்பு பார்க்கணும். ஸோ இட்ஸ் ஒரிஜினல் கிரியேஷன் ஆஃப் ஆண்டவர். அவரே செய்த ஒரு படைப்பை நாம் அறிஞ்சு கொள்வாருக்கு எந்த விதமான காரணம். அடுத்த வசனம் 2வது வசனத்தை நீ பார்க்கும்போது பூமியான ஒழுங்கி ஆங்கிலத்தில் அண்ட் அதுக்கு பிறகுங்கிற மாதிரி அந்த அடுத்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன நடந்துச்சு, ஒரு முடிச்சுட்டோன்னா அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சி இந்த நிலை காலத்தில் நடக்கிற காலம். பூமியானது, பூமி எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையும் ஒழுங்கின்மை வெறுமை. அப்போ அவ்வளோ படித்த காரியங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ரூயின், கம்ப்ளீட்டாக முழுசாக அழிஞ்சிருச்சு. வெள்ளம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு வெள்ளம்? காரணம் என்ன? பிசாசு என்ன பண்றான்? பிசாசு இல்லை, முதலாவது அவன்
பற்றி வாசிக்கலாமா? சாத்தானை பற்றி வாசிக்கலாமா? சாத்தானை பற்றி கொஞ்சம் பேசலாமா? நிறைய தடவை நம்ம பேசுறதே இல்லை சாத்தானை பற்றி. சாத்தான் ரொம்ப நல்லா வச்சதான் வழியில தான் கேட்டுக்கலாம். அங்கே போனால் தான் நம்ம தினம் இருக்கு இல்லையா? சரி, நிறைய இருக்கு செய்தி, நான் நிறைய சொல்ல முடியல. சாத்தானை பற்றி கொலோசியர் 1:16 இருக்கு. ஓகே, எசேக்கியேல் பார்க்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசனம். 12-14 வசனம். எசேக்கியேல் 28:12-14 வசனம். வேகமாக வாசனம். விசித்திரமாய் முத்திர மோதிரம் ஞானத்தால் நிறைந்தவன் பூர்ண அழகு மிக அழகானவன். சாத்தான வெடிப்பாங்க 2 கொம்பு கருப்போட இல்லையா? அதுதானே பார்க்கணும். தோற்றம் எங்கே கேட்டாலும் அதுதான் யோசிக்கிறோம் பார்க்கணும். ஆனால் அவரை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னென்ன அழகு? மிக அழகாக இருப்பான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், பூர்ண அழகு. இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். எங்கே இருந்தார் அவர் தங்க இடம்? ஏதேனில் இல்லை, இங்கே கற்கள் 13 வசனம். பளிங்க கற்களா? அது அவங்க ரத்தனன்றது சொல்லியிருக்காங்க. ரத்தன கல், சிகப்பு கல், ரத்தன கல். ஓகே. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இருக்கு அவர் தங்குற இடம். அங்கதான் அது மத்தியில் அவர் விளையாடிட்டே இருக்கிறோம். கார்டியன் அவர் பேரு காவல்காரர், கார்டியன் ஆஃப் ஏஞ்சல். அதெல்லாம் வச்சு பாதுகாத்து கொள்ளணும். அவர் மிக தலை சார்ந்து நிறைஞ்சுதான், ரொம்ப ரொம்ப ஞானம் நிறைஞ்சது. பாடுவார், அதெல்லாம் பாடுவார், நிறைய வாத்தியங்களும் வாசிப்பார். அவர் பேரு அனாயிண்டட் ஷெரூப். 14 வசனம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு. ஹி இஸ் தி ஹையஸ்ட் ஏஞ்சல். பெரிய உயர்ந்த ஏஞ்சல். எல்லாரை விட அவர் தான் ரொம்ப சிறப்பானவர். ஹி இஸ் தி சீஃப் ஏஞ்சல். அவர் தான் பிரதான தேவதூதன். ஸோ அதனால இந்த தேவதூதனுடைய பொறுப்புல இருக்கும்போது தன்னுடைய உள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவருக்கும் சொல்ல காரியங்கள் விழுந்து போனார். என்ன அந்த வசனம்? அடுத்த வசனம் இருக்கு. அடுத்த வசனம் வாசனம் இது நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. அடுத்தது ஏசியா 14:12 வசனம். 14-12 இதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டே வீட்டில் போய் வாசிக்கணும். 14-12 ஏசியா. He's a son of morning. அதிகாலையின் மகன். என்ன யோசிக்கிறது? கடவுள்கிட்ட போயிடணும், கடவுள் ஆயிடணும். அவர் யோசிச்சாரு, எல்லாம் அனுப்பிச்சிட்டேன், இப்போ நான் யார் ஆகணும்? கடவுள் ஆயிடணும். அந்த மேற்களுக்கு மேல இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். யாரு? ஆண்டவர். இந்த சராசரங்களை எல்லாவற்றையும் படைச்ச கடவுள். அவரை போல மாறிடணும். அந்த போய் வாழணுன்ற அந்த தீர்மானம் வந்த உடனடியாக ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் அங்கிருந்து ஒரே தள்ளி பூமி தள்ளிட்டார். அதனால விழுந்துகிறார். ரைட்டா? சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா அக்சஸும் ஆண்டருடைய பரலோகத்துலேயும் இன்னைக்கும் இருக்கு. அவர் இடப்படுறாரு. யோகு போய் பார்த்து என்ன இல்லை ஆண்டு கேட்குறாருல யோகுக்கு பேசும்போது, எங்கேருந்து வந்தேன்? ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் சுற்றிட்டு இருக்கோமா இல்லையா? இருக்கவங்க
நீங்கள் பேசல ஐக்கியப்படலைன்னா அவங்களை ஒன்றும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த கேங்கில் இருக்கீங்க. அவர் வேண்டியது யார் வீராம ஆண்டவரோட வாஞ்சையோட ஓடிட்டு இருக்கோம் பாருங்க, அவங்கள்ட்ட தான் வந்து உபத்திரப்படுத்த பார்ப்போம், அங்கே தான் கஷ்டப்படுத்த பார்ப்போம். யார் ரொம்ப செட்டில்டு மென்டாலிட்டிக்கு உங்கள்கிட்ட வரவே வரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த கேங்கில் இருக்கீங்க, அவருடைய கட்சியில் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம யாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்னா அவரோட யுத்தம் பண்ணுறது எப்படி? அந்த வசனம் இருக்கு இல்லையா? என்ன வசனம் வந்து எபேசியர் 6:12 வாசிங்க. யாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி யுத்தம் நடந்துச்சு நமக்கும் அவனுக்கும். தேவ தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். யாருக்கு மாம்சமும் ரத்தம் இருக்கு? பிசாசுக்கு இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? சந்தேகமா இருக்கு இல்லையா? பிசாசுக்கு ரத்தம் இருக்கா? சரீரம் இருக்கா? இல்ல. நமக்கு தான் சரீரம் ரத்தம் இருக்கு, நம்மோட தான் போராடிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா நம்ம வந்து யாரோட போராடல? மாம்சமும் ரத்தம் இருக்கிற உங்களே என்னோட இல்லை, அவன் பிசாசுடைய தூதர்கள். யாரா சொல்லுங்க? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் எல்லாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி நடக்குது. யாராவது போது வெறும் வேலை செய்யறீங்க, ரொம்ப உண்மையா நேர்மையா நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க செய்யற வேலையெல்லாம் வந்து யாராவது குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? அப்படியே நீங்க புதுசுல விழுந்துருக்கோம். நீங்க ரொம்ப உண்மையா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க, உங்க கையெல்லாம் சுத்தமா இருக்கும், நீங்க எல்லாம் செய்ய வேலையும் உடனடியாக அட்டாக் பண்ணணும் இல்லையா? சோர்வாக்கணும், உங்க வாழ்க்கையிலேயே துக்கப்படுத்தணும். அதுதான் அப்படியா? நம்ம கண்ணில் கூடனா பசங்களாம் கண்ணு கூட பட்டுதா அப்படியே அடிக்டா இருக்காங்களா? ஏதாவது இல்லை. காரணம் என்ன? அவங்க காதை கேட்காது, கண்ணு தெரியாது, அப்படியாக ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே அடிபத்தனத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய மனதை பிளாக் பண்ணிடலாம். ஓகே, யாரு நம்ம எப்பவுமே குற்றம் சொல்லிட்டே இருக்கிறவன், குறை சொல்லிட்டே இருக்கிறேன். அவன் யாரு? அவனை பற்றி அவனுடைய கேரக்டர் இல்லை. அவன் திருடுவான், தந்திரமா நம்மளை கொண்டு வருவான், நம்ம கொலை செய்வான், கொலைக்காரங்க, பொய்க்கு இதா பொய் சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் இதா. அது மாத்திரம் தந்திரமா வஞ்சிப்பான். அதான் அவனுடைய குணங்கள் நிறைய இருக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருப்பான் இல்லைங்களா? இருளின் மகன் நிறைய சர்வம், உலகத்தினுடைய பிரபு அவரு, எல்லாவற்றையும் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம படிக்கிறோம்? இன்னைக்கு என்ன ஆண்டு சொல்ல விரும்புகிறார்? மீண்டுமாய் கட்டுப்படியாக இந்த ஊழமும் வெறுமையா இருந்துச்சு, அதை எப்படியாக ஆட்சி செய்தது? ஒரு 3ஆம் வசனத்திலிருந்து புதிய வானம், புதிய பூமி, புதிய படைப்பு, புதுப்பிக்கப்படும்படியாய் ஒரு கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் புதிய சிருஷ்டியா முதல் மாறலாம். அப்பதான் என்ன நடக்குது? பழசெல்லாம் ஒழிந்து போயின்னு புதிதாயிடலாமா? இந்த இந்த நெல்லு காலத்துல புதிதாக மாறணுமா? என்னென்ன காரியங்களை புதிதாக மாற போகிறோம்? பழசெல்லாம் எதை தூக்கி போட போகிறோம்? நம்ம வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் மாற்றமாக இந்த மாத வேலையை ஆரம்பிக்கிறார். தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம், ஆண்டுட்டு சொல்லலாம். எசப்பா நாங்கள் செய்தது எல்லாவற்றையும் நாங்கள் குறை சொல்லிட்டே இருக்கிறோம். எப்படியெல்லாம் பேசுகிறோம், அந்த வாயில் அன்மாற்ற பேச்சுக்க பேசுகிறோம், எத்தனையோ மனசை புண்படுத்துகிறோம். எங்கள் வாயில் வார்த்தைகள் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, எங்கள் மாற்றம் சுவாமி, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நான் யோசிக்கிற சிந்தையில் அநேக தவறான சிந்தைகள் என்னை மூளையை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவரே, என் மனசை சுத்திகரிங்க, என் உள்ளத்தை சுத்திகரிங்க, என் கை காலில் சுத்திகரிங்க. எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு எனக்கு பத்திரப்படுத்துவேன், பாதுகாக்க வேதி போட்டு பாதுகாக்க ஒரு பவுண்டரி எனக்கு கூட போட்டுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்காக நான் வாழணும் சொல்லலாமா? எசப்பா அப்படி சமத்துல பிள்ளைங்க சொல்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, உள்ளத்தை நீங்கள் பார்க்கிறது, உள்ளும் புறமாய் பார்க்கிற கடவுள், புதுப்பிக்கப்படும்படியாய் ஆண்டவரே மீண்டும் கட்டுப்படும்படியாய் ஒரு புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாறணும். பழையெல்லாம் ஒழுது போனோம், எல்லாம் புதுதான் மாற திருவித்தாங்க. ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த பரிசுத்தால் இருக்குங்க. எஸ் லார்ட், we want to commit our lives in your hands. We want you to rebuild our lives. What are the areas that we have failed? I pray that you bless us, Lord. ஆண்டவரே, எங்களால் மீண்டும் கட்ட விடணும், அந்த கட்ட உதவிச்சிங்க. Not want you to repair
all those broken parts of our lives so that we will be made whole. முழுமையாக நம்ம மாற்றப்படணும்னா மீட்டெடுக்கப்படணும் சுவாமி. we need to be restored back. உங்களுடைய உறவுக்குள்ளாக உங்களுடைய ஐக்கியத்துக்குள்ளாக உங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தை தேடணும், உங்களோடு தரித்திருக்கணும் ஆண்டவரே. ஓயாமல் போய் துதியை பாடணும் ஆண்டவரே. உங்களுடைய இந்த பரலோக ஈர்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். we need to have a divine connection with you, Lord. Every day will be a wonderful, beautiful day where we will enjoy your living presence. ஆண்டவரே, வேலை ஓடிட்டே இருக்கும் உலகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவரே, அது நிரந்தரமானது அல்ல சுவாமி. நீர் தான் நிரந்தரம். உங்களுடைய சமூகம் தான் நிரந்தரது சுவாமி. இப்படி வருகை மிக சமீபம். இப்படி வருகைக்குள்ளாக எங்களை நீர் எடுத்துக்கொண்டு போகணும்னா எங்கள் ஆவி ஆத்மா செலவு உங்களுக்கு சொந்தமாக்கப்படணும். இயேசுப்பா, இந்த ஆசீர்வதிங்க. Bless us, Lord. Give us the divine connection. Give us the divine covenant and also the divine communion with you. Bless us together. In Jesus' name.